இந்த கொஸ்டினை பாருங்கள். தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் தான். சரிங்களா? 63 நாயன்மார்கள் மற்றும் 9 தொகையடிகாரன் சேர்த்து 72 பேருடைய வரலாறு குறிப்பிடக்கூடிய பெரிய புராணம். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு கலநூலாக அறியப்படக்கூடியது. அதை பற்றியான ஒரு பெரிய தெளிவான விளக்கம் என்ன கேட்டு 9th புக்கில் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கணும். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவரின் பெருமையை கூறுகிறது. அடியவர்னா சிவனுக்கு அடியவர்கள் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பி என்பவரால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 மூவரின் சிறப்புகளை விளக்கி திருத்தொண்டர் புராணம் எனும் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது. இதில் 63 நாயன்மார்களுடைய சிறப்பை கூறுவதால் சேக்கிழாரால் ஒவ்வொரு 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் என்ன செஞ்ச எழுதினான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல் டைரெக்டாக இல்லாட்டா கூட இன்டைரக்டாக இருக்குது.